There were so many things I thought was great profit to me. இதெல்லாம் எனக்கு லாபம் சொல்லி நிறைய காரியங்களை நான் நினைச்சு வச்சிருக்கேன். பணத்தால ஜனங்களை விலைக்கு வாங்குறது எனக்கு லாபம். So many things that were profitable to me. இதெல்லாம் எனக்கு லாபமா இருக்கிற காரியம்தான். Then he says, அவைகளை ஆகிலும் அவைகளை. Hallelujah. Hallelujah. ஆகிலும் வந்ததுனால இந்த ஆகிலும் இந்த வார்த்தை வந்து all things are just have to leave. இந்த மற்ற முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா காரியமும் போயிருது. போய்தான் ஆகணும். Hallelujah. Hallelujah. அவைகள் எவ்வளவு லாபமா இருந்தாலும் எனக்கு எவ்வளவுதான் லாபமா இருந்தாலும் then it says அது சொல்றார் கவனியுங்கள். I counted loss for Christ. அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். Hallelujah. Hallelujah. Not only that, அது மாத்திரமல்ல, look at the next verse. அடுத்த வசனம் 8ஆம் வசனம் கவனியுங்கள். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு வரக்கூடிய நன்மைனாலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு வரக்கூடிய நன்மை everything that I counted profitable in the past, இதற்கு முன்பாக கடந்த காலத்திலே எனக்கு லாபமா இருக்கிறவைகள் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தவைகளை I count them loss. இந்த காலத்திலே நான் நஷ்டம் என்று எண்ணினேன் மாத்திரமல்ல எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. அதுல இன்னொரு வார்த்தை எனக்கு சொல்லிருக்கு. It is in English it is very beautifully. ஆங்கிலத்திலே அந்த வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. I do count them as dung. அவைகளை குப்பையுமாக எண்ணுகிறேன். Dung. சாணி. சாணி. எனக்கு முந்தி நான் லாபமா இருந்தவைகள் எல்லாம் முன்பு லாபமா இருந்தவைகள் எல்லாம் இப்போ என் கண்ணுக்கு எப்படி இருக்கு? என் கண்ணுக்கு எப்படி இருக்கு? சாணி. சாணி மாதிரி இருக்கு. Hallelujah. I count it as dung. அதை நான் சாணியாக எண்ணுகிறேன். Do you count your past life as dung? உங்களுடைய கடந்த காலத்தை நீங்க குப்பையாக அல்லது சாணியாக எண்ணுகிறீர்களா? அல்லட்ட இன்னும் தலை மேல வச்சு ஆடிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அதையே தலை மேல வச்சு ஆடிட்டு இருக்கீங்களா? நான் யார் தெரியுமா? நான் யாரு? dung. நீ என்ன தலையில வச்சிருந்தியானா? நீங்க அத தலையில வச்சிருந்தீங்கனா தலையில சாணியை வச்சிருக்கேன்னு அர்த்தம். தலையில சாணியை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஜாதி பெருமை, ஜாதி பெருமை, படிப்பு பெருமை, படிப்பு பெருமை, so many things. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு போலாம். Apostle Paul says, அப்போஸ்தலன் பவுலுங்க எவைகளை எல்லாம் நான் லாபம் என்று நினைத்தேனோ எனக்கு எவைகள் எல்லாம் லாபமாய் இருக்கிறது என்று அவைகளை எல்லாம் அவைகளை எல்லாம் 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 சேர்ந்து சொல்லுங்க, எல்லாம் அவைகள் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எண்ணினேன் எண்ணிக்கொண்டும் இருக்கிறேன். எண்ணினேன் எண்ணிக்கொண்டும் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. இதெல்லாம் எதுக்கு நான் செய்றேன்னு கேட்டா, I want to let the whole world know, இந்த உலகம் முழுசா அறிந்துக்கட்டும், I no longer carry the old things on my head. என் தலையில நான் சாணியை சுமக்கிறவன் அல்ல. I am a person in Christ now. நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும்.